ஆதிசக்தி தேவி நமோ நமோ தேவி நமோ நமோ ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு அன்னையை பார்த்து நமது இதயத்திற்குள் அன்னையை கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்கள் வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் எங்களுக்கு தயவு செய்து உணர வைத்திடுங்களம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான அனுமதியையும் தயவு செய்து தந்தருளுங்கள். நமது கவனம் இரு கைகளிலும் இதயத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு நமது கவனத்தை கொண்டு செல்லும் பொழுது நாம் இரண்டு கைகளிலும் நம்முடைய சகஸ்ராராவிலும் அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நன்றாக உணர முடிகிறது. சமமான நிலையில் நமக்கு அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் பரவ வேண்டும். மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள்.
தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக இரு கைகளையும் நமது அன்னையை நோக்கி வைப்போம். இப்பொழுது நம்முடைய நுண்ணதிர்வுகள் சீரான முறையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாகவும் வெளிப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய குண்டலினியை எழுப்பி நாம் கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः। श्री गणेश मंदिरम। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாய், தங்களின்
அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் உண்மையற்ற தன்மைகளையும் சந்தேகம் உள்ள நிலைப்பாட்டையும் பொறுப்பற்ற நிலையையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கின்ற அந்த உண்மையை உணரக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் சுழுமுனை நாடியில் ஸ்ரீ மகா காளியும் ஸ்ரீ மகா சரஸ்வதியும் ஸ்ரீ மகாலட்சுமியுமாக தாங்கள் ஒருங்கிணைந்த நிலையில் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தாய், தங்களை நாங்கள் முழுமையாக சரணடையும் பொழுது எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் உண்மையையும் அதன் மூலம் எங்களின் ஆத்மாவையும் தரிசனம் செய்யும் அளவிற்கு எங்களுடைய தியான நிலையில் ஆழத்தை ஏற்படுத்தி தாருங்கள் அம்மா. தாய், நாங்கள் எவ்வித பொய்மையும் மாயையும் இல்லாமல் தங்களின் தரிசனத்தை உணர்வதோடு இறைவனின் ஆனந்த ராஜ்யத்தினுள் எங்களின் சுழுமுனை பாதையின் வழியாக எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி எங்களை இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையை ஏற்படுத்தி தரும் பொழுது நாங்கள் உண்மை நிலைப்பாட்டோடு அதை உணரும் அளவிற்கு எங்களின் தியானம் மேம்பட்டு இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாய், ஆரம்பமும் முடிவுமாக இருக்கும் தாங்கள் எங்களுள் நுட்பமான ஞானத்தை உணர்த்தியிருக்கிறீர்கள். அதை எங்களின் புத்தி கொண்டு புரிந்து கொள்ள இயலாது. ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலையாக இருக்கும் பொழுது நாங்கள் அதை உணர முடியும். ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலையாக நிலைத்திருக்க நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் எங்களுக்கு புரிய வைத்து எங்களுள் ஸ்ரீ கணேசத்தின் அன்பை உணர வைத்தமைக்கும் அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் எங்களுக்கு அருள் புரிந்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். அந்த சரணடைதல் என்பது எங்களுள் எவ்வித பொய்மையும் இல்லாமல் உண்மை நிலையோடு நாங்கள் தங்களிடத்தில் சரணடைவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். गणेश अथर्व शीर्ष. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि
चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் தூய அறிவின் மையத்தில் தாங்கள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயி, தாங்கள் எங்களுக்கு எல்லா மந்திரங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தாயி, நாங்கள் அதை பற்றி முழுமையாக சரியான புரிதலோடு அறிந்து கொண்டு அதன்படி செயல் ஆற்றுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யும் பொழுது எங்களது கவனம் எதிலும் சிதறாமல் நாங்கள் தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் அமர்த்தி நாங்கள் அதை செய்வதற்கு தாங்கள்தான் எங்களை வலிமையுடையவர்களாகவும் உண்மையுடையவர்களாகவும் இருக்க அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், ஸ்ரீ நிர்மல் வித்யாவின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது வலது கையை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து அங்கு இருக்கின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறது என்பதை நாம் கண்டறிவோம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். நமது கவனத்தை உள்முகமாக அந்த சக்கரத்தில் நிலைநிறுத்தும் பொழுது நமக்கு அங்கு நன்றாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிகிறது. அதே நேரத்தில் நம்முடைய சகஸ்ராராவிலும் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிகிறது. இதில் ஏதேனும் தடைப்படுதுன்னா நம்ம அன்னையிடம் முழுமையா சரணடையணும். இதயபூர்வமா நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும். நம்முடைய சக்கரங்களில் மிக முக்கியமானது நம்மளுடைய இடது சுவாதிஷ்டானம். இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைப்போம். கவனம் மெதுவாக நமது இடது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களது ஆதி குருவாவீர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, சுயம் குருவாக இருக்கும் எங்களிடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. எங்களது குணத்தில் கண்ணியம் இருக்க வேண்டும். எங்களது நடத்தையில் தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும். மற்றவர்களின் மீது அன்பும் இரக்கமும் இருக்க வேண்டும். எங்களுக்குள் எவ்வித பொய்மையும் மாயைகளும் இருக்கக்கூடாது. எங்களுக்குள் இருக்கும் தவறான குருமார்களின் போதனைகள் தங்கள் அருளால் முழுமையாக அகற்றப்பட வேண்டும்.
உண்மையையும் தர்மத்தையும் நாங்கள் உணர வேண்டும். எங்களின் குரு தத்துவம் மேம்படுவதற்கு தாயி தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை இடது விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாய் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாய் நாங்கள் எங்களின் தவறுகளிலிருந்து தப்பிக்காமல் அவற்றை எதிர்கொண்டு எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகற்ற வேண்டும் அம்மா. நாங்கள் மற்றவர்களிடத்தில் தவறு கண்டுபிடிக்க முயற்சி செய்யாமல் எங்களின் கூட்டுத்திறன் விரிவடைய வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் ஒரு அங்கமாகவும் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வானது எங்களின் இதயத்தின் உள்ளே கட்டமைக்கப்பட்ட உணர்வுகளாக இருக்க வேண்டும் அம்மா. தாயே தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். தங்களின் கவனம் எப்பொழுதும் எங்கள் மீது இருப்பதற்கு தாயே தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணு மாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இப்பொழுது மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வந்து நம்முடைய வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். இப்பொழுது நம்முடைய அந்த நுண் அதிர்வுகள் முதல்ல வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போவுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கும். முதல்ல உணர முடியாதவங்க இப்ப நல்லா உணர முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய கவனம் சகஸ்ராராவிலும் வைப்போம். 2 இடங்களிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். இதன் மூலம் நமது கவனமோ ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அன்னையிடம் நாம் ஆத்மார்த்தமாக சரணடையும் பொழுது அந்த நுண் அதிர்வுகளை நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்களிலும் நம்மால் உணர முடியும். அதுவும் இந்த காலை நேர தியான வேளையில் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுப்பட்டு இருக்கும். இப்போ நம்மளால் அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மளுடைய அனைத்து சக்கரங்களிலும் நன்றாக உணர முடியும். மெதுவாக இரு கைகளையும் நம்முடைய அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே எங்களுக்கான இந்த அமைதி நிலையையும் ஆனந்த நிலையையும் அளித்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தங்களின் தெய்வீக அருள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்துள்ளது என்பதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள்
தாங்களே எங்களை வழிநடத்தி செல்கிறீர்கள் என்கின்ற அந்த உணர்வின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனம் மெதுவாக சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நம்முடைய நிர்விச்சாரா நிலைக்கு கொண்டு வருவோம். அதை உணர முடியல அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வலது கையை நம்மளுடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து அப்படியே மெதுவாக மேலே கையை கொண்டு போங்க. உங்களுக்கான அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்மால் உணர முடியும். அப்படியே மேலே கொஞ்சம் ஒரு 3-4 அங்குலத்திற்கு நீங்கள் மேலே அப்படியே கையை கொண்டு போங்க. அப்படியே வைத்திருங்க. கவனம் அந்த கை உள்ளங்கையில் கொண்டு போங்க. அப்போ நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்படும். அந்த நுண் அதிர்வுகளையும் உங்களால் நன்றாக உணர முடியும். தாய் சந்தேகமற்ற தூய நிலையில் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் திருப்தியுடனும் அமைதியுடனும் எண்ணங்களற்ற நிலையில் இறைவனின் இறை நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் இப்பொழுது அதே இடத்தில் இருக்கட்டும். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவு 1983 கணேச பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். I'm sorry I have not been able to, in a way, talk to you. बसलेला शांतपणे इथे मी बोलते आहे to talk to you directly about things, and though you know I've been looking after you very well. थोडा वेळ बसू राहू द्या ना, थोडा 5 मिनिटं. घेतलं पाणी, घेतलं राहू दे, घेतलं. And I didn't have so much time, but you know, I have to work very hard. And when you have only one program, I have 3 or 4 programs. And I'm working very hard for them. And see, I told you that Maharashtra is going to be very fast movement, and we have to move very fast. Now, what you have to understand is that you have come for this program of Maharashtra for what? Why have you come? Yeah. That people must understand. What I find that there is no understanding of this simple fact with some people. Some people are murmuring souls among you, and they don't understand why are they here. They are here to learn certain things for Sahajya. Now, especially if you do not have an ashram, also there's always a problem to learn how to live with others, and in a way that
we should move in a Spartan way. In a Spartan way. How to live in a Spartan way and how to be smart. Now see these people here, Maharashtrians. Just look at them. You have to learn from them. How quick. I don't have to tell them anything. See, they're so self-disciplined within themselves. I don't have to tell them anything. You see, they're organized. They're working so hard, you can't imagine. You're doing no work. If you look at it, what work are you doing? Just taking your luggage, putting on the buses, getting down, sleeping again. What work are you doing compared to that? But there's no smartness about it. What I find, they themselves are seeing you, they think you are all lethargic people, or some of you are druggists, or what is it? And the complaints are so funny that as if you think there's a package deal of a touring thing, bus going, and the organization is not good, and some are dominating and this and this. It's absolutely absurd, I think. Some people are taking Sahaj Yoga as a lethargic stuff, you see, like a drug business. That you get into lethargy, nobody has to tell you get into the bus. Why don't you get yourself? Everybody must organize, must learn something, otherwise it's a waste. I think it's a waste coming down. You have not come here for a tourism. One thing. Must understand. This point must be understood by all of you. It's not tourism department working this for you. Little comfort you get, immediately you get into that nonsense. Now you must know that too much of materialism has brought you to this stage that you have too much of ego. It's a big headache for Sahaj Yoga and for you also. You know that. Too much of materialism. And this matter always tries to overpower the spirit. And your spirit is always overpowered by the spirit. And you get into a lethargic mood. And then anybody tries to tell you get fast or get do, you think you are dominating. And this is nonsense. I can't understand this. Now, Warren is saying he doesn't want to do any more organizing. Who wants to do it? Now, those who are complaining, raise your hands. Take it over. Good idea. He says, I don't want to do any organizing. All right, who wants to do it? Let's see who were complaining that he was crossing the maryadas. Now let them take over. It's not the way to behave. You see, you must have your own disciplining. You must learn disciplining. People have taken many things for granted. You see, and that's what happened with Nick when he tried to do. They're very comfortably settled down in Linda's house. And there also I've seen people do the same thing. Because when they live there, there's no need to have any disciplining. You see, nobody to tell. That's not lethargy. Sahaj Yoga is a Spartan thing, it's a smart stuff. See, look at these people. How smart they are. Early in the morning, 5:30, they're up and they're doing the jobs. You see, the way they are organizing, you can't imagine how much they're organized. In far-fetched places, here also to organize anything is an impossible situation. Now what are we doing? Just trying to think that, you see, we are in a very packaged deal, we are here and that everything should come to us in a way that is a tourist, this thing. Now, Warren has retired. Now, who wants to do the job? Let me see. Those who are complaining, should I put? What's this going on? I just don't understand. One person starts a joke and everybody starts with it. It's absolutely wrong. There's no tourism going on. You better go back. I'll return all your money that you paid me and you go back. Here you have come to learn about Sahaj Yoga, how to become smart, how to be Spartan, how to be light. How much your mother is working at this age? I'm 60 years of age. How much I'm working? Just look at that. You have to be, I'm your ideal, or Queen Elizabeth. Who is your ideal? I mean, I just don't understand. Why are you here? And one person starts a joke, another takes it over, and they all start talking like this. It's absolutely an impossible situation. I don't have to tell them even once. Can't you imagine? In the night, they cook the food for you. You know, in the night. After the program, they came down, made all that food for you here, and we took it. Those who were with me know that. They cook the food, all of them, these young boys. And again up there in the morning, 5:30, organizing everything. Look at that. Learn from them. You see, you people in quality are no good. Must understand. You have nothing but ego and a self-consciousness that you are very great. No, you are not. I have to tell you very frankly, you have to come down with that ego.
completely. Material development has ruined you completely there. You see thousands of people raising here your hands. See the people here? Are we going to forget all that civilization that's doomed one in the West? You are the people, you are the foundation, and what are you? You are not saints, are you not? How does the saint live? You have seen Ramdasa Swami, I went to see. Now do you realize that you went to Mahalakshmi? That's one of the pithas of one of the Kundalini's pitha, see, of the whole universe. Did you follow that? You're looking after your comforts things or looking after your spirit? What are you doing? Did you understand that the temple was for that? Did you follow that point? And now I want you to see another temple. And then another temple I'm going to attend. It's not easy. No tourist has gone to these temples. Actually, no foreigners are allowed in this temple. Because you are saints, they have allowed you, but behave like saints. What's this nonsense going on? Talking about comfort, this nonsense. What comfort do you have there? I feel most uncomfortable in the Western countries. There's no comfort of the spirit. Most uncomfortable I feel. Everybody drinking, everybody nonsensically. So materialistic. Horrible. Now don't think too much of yourself, for heaven's sake. I don't want you to talk that somebody is dominating you, crossing your maryadas. Sahaj means lethargy. Why don't you have your own spirits and your own arrangements? Everything you have left 4 rooms there unlocked. This thing. There's one girl looking after me. How smart she is. Just see how smart she is. Even 10 English girls can't look after me the way she looks after me. Every little bit of that she knows. I'm not saying only English, but all of you have this problem. Please get rid of it. Otherwise, forget the West. You have to do tremendous jobs. I'm trying to look after you the way I can. You have to look after yourself the way you are moving. I just don't understand. Is it a package day you have come? Those who have come for the first time are more troublesome also, because they have never seen this before. I mean, those who want to go back and go back tomorrow, I'll give you money, you go back. Rahul is going to be much worse than this. This is the first time you got a hotel. I mean, I don't understand where you have to be feeling comfortable. You want a bathroom? All right, get attached to a bathroom and move about with the bathroom all through. I mean, you know how I live in England, what sort of house I have, and what sort of bathrooms I have. I have never complained, I have never thought of it even, never. For me, it's the spirit. And don't think too much of yourself, please. Everything they are arranging, puja they are arranging, things they are arranging, look at them. Never a problem for me. Now you have to go tomorrow to Tuljapur place. This Vichala is a very big place here of Vishuddhi that you have to see. And you have to go to Tuljapur. They are not comfortable, that's why they never appeared in the West. They are not comfortable there. Who would have built temples on these stones? They would have. You think they would have understood Hanumana? See this Ramdas. Look, see how he lived. Even a person like Shivaji, he lived here. He was a king. I mean, I have never put you to any test or anything. But the amount of, you see, not that I want you to sleep in the cold or anything, I didn't want you to sleep in the cold. That you misunderstood. But what is this going on? Why don't you get up 5 o'clock every day? I sleep, I work much more than you. Today, you know what programs you have? Puja here. You don't have to run anybody's chakras, do you? You don't have to raise mountains of kundalinis, do you? Stones and stones after thousands of years, do you have to do that? I need not talk about myself. Then after that, this program, I have to deal with intellectuals. Then there's a press conference. Then after the press conference, there's a huge meeting at 6 o'clock.
The so-called comforts are nothing but enslavement of your spirit. It has enslaved your spirit. The spirit is enslaved, believe me. Get out of it. It's a nonsense. You are saints, you are seekers of ages now. Get out of it. Absolutely get out of it. They are so smart. So smart. Muladhara is first class. Just sit. Early in the morning, 5 o'clock bath and finished. They're ready. What are you thinking all the time that you are lazy every time people see you? They told me some are taking perhaps drugs. That's what they felt the way some of you are lethargic. What is there to tell you? You can't get into the bus and they can't understand. In 5 minutes they'll arrange things. 5 minutes. Can you imagine? After the program, they came here, cooked food, and I was there. Now don't think too much. Thinking too much makes you just lazy lumps, that's all. It's no good. Thinking is another style of materialism. It's a subtler materialism. What is there to think about? Get into religion. Get rid of. And there is one booth who is a fussy one here. I know all of them very well. They have been always a headache. And I don't know why they have come. And they are introduced to another person. That booth goes on. But all such misfits will get out of Sahajya. Take it from me. They'll get out. You want Sahajya or not? That's the point. Then why worry about comfort? It's most surprising. Some of you have come for the first time for such long distances. Like Vancouver, people are perfectly all right. Toronto are all right. From New York, they are all right. These are all right. Steve and his wife, they are all right. I mean, they all had the same comfort. Why other people? Now, please, try to give me some joy. I don't want to hear. Now he wants to resign. You see, everybody starts talking. He's very dominating. But why? What are you? You don't deserve anything better, do you? You have to be smart. Are you smart? Your muladharas like stones hanging around. All the time thinking what? Clear your muladharas. You must have me as your idol in Sahajya. Look at me. I mean, can you imagine? Have some mercy on me. I'm working very hard. You know that. I'm a marathon. You'll go away. You'll go to England. You'll go away to Europe. You'll go away. What about me? I'm still working. Only reason is that I have a very good muladhara and a very good agya and an excellent sastra. I don't think. Talk too much, better not talk. I think you better stop talking to each other. That's the best way it will work. All these nonsensical things you talk, you have nothing great to talk, sublime things about God, about the spirit. You must have peace in yourself. If you have peace, you'll enjoy it. The whole place is so peaceful. Why don't you see the peace of this place, which is lacking in that horrible, comfortable place? All of them. There's no peace. Feel the peace. You are saints. Feel the peace of this place. In their hearts, you feel their peace. The riches have ruined you. That's the curse. That's the curse. So feel the peace of the place. There's no peace within. Feel the peace within. What side of all these sides you see? Anywhere you go, you say, oh, very nice, this is very nice. What is nice about it? The peace of it, the subtler side. You have to be a subtler person to feel the subtle side. Feel the subtle side, the music behind, the fragrance behind.
If I'm your idea, I feel very comfortable in it, to be very frank. I don't know when will I be out of that. I call it vanvas. Is that staying in a forest, a jungle. I feel it's a jungle of people who are anarchist, arbitrary, such ego-oriented, horrible people, those who don't know how to talk to each other. Horrible. I am for vanvas. I hope it finishes after 12 years. It's real vanvas for me. But now you people give me some hope. Now, no more talking like this. Yeah, shut up yourself on this point. Absolutely. Nobody is going to talk like this. It's anti-God. See, why are we here? Get individualistic in the sense you sit down for meditation. Don't talk. Sit down for meditation. You see, you are trying to find organizational mistakes. I just can't understand what the matter. Pull your ears for this. Please pull, all of you. No more of this nonsense. And next time such people should not come. I request such people who have been complaining, please don't come. Look at Genevieve. She's so old. She never says anything. Whenever I ask her, she says, Mother, I'm with me. You're not going to enjoy anything, you see. Because you're not subtle. Even coming to the subtlest places, you don't enjoy it. Where is your attention going? Inward. Believe me, these are the most peaceful places where you are going. But your brain will never allow. This brain, this horrid ego will never allow you to enjoy. So get rid of it. All right? Please. I want you to enjoy. I brought you here to enjoy. Don't criticize. And any sight of comfort, you just get rid of it. You've got a cot, sleep on the ground. Best is. Tell your body, I am here, I am a seeker. You must know your true nature, that you are seekers. You are not like other people, but that is still sticking on into your heads. You still think on those lines. You must know that you should never challenge anybody who is organizing. That hurts me. Never. He's doing some job, you're doing no job. Must know that. What job are you doing? Very nice to criticize another person. What job are you doing? Are you responsible for anything? Even for your clothes? He's the one who is working hard. It's very nice to criticize such a person. It's like any Dick, Tom and Harry comes and criticizes me that why don't you do this and why don't you do that? It's exactly the same situation. You're doing no job, very nicely criticizing others. Why? For what? You think you're paid for yourself, you're paid very little? Not much. I know that. How much I have to pay for your traveling and the amount of luggage you have brought. It's a big problem in these places. Even if you pay, you can't get it. But I have not brought you here to give you comfort at all. You must know, I told you, it's a very Spartan one. I told Rustam that don't get more than 80 people. It's an impossible situation. You can't get buses. These are from the state trading buses. You got with great difficulty, they gave us 2 buses. You see, they have their own passengers. They have to sacrifice a lot. These are not the places I didn't want to travel this time. You remember? I was telling you I don't want to travel this time with all of you. I want to go alone. But then, I have told you that we have to spend some money more sometimes less. Sometimes we have to spend quite a lot, much more than we expect. Sometimes it's lucky that we have less money. Whatever money remains, you will go for surgery. I don't want your money. You know, I've already overspent my money. My bank is exhausted. You know that. So why talk like this? You don't think how much mother spends. You never think on that. You know Portugal, what happened. You know how much money I spend in England. Then you don't think on those lines. Do you ever? Are you going to return that money to me? Anyone of you? Why stupidly talk like this? As if there's some tourism department going on, you paid for the money, you paid for it, so you find faults with the organ. Give up all these bad habits.
Absolutely. Even if somebody beats you, you are not to complain now. Keep it on that one. Ego needs beating. Nice beating, I tell you. Sometimes good beating will solve the problem. Otherwise, if nobody beats you, beat yourself. That's the best way. Now, not that everyone is like that. Most of you are very good. I know you are enjoying. But these are few people who are brutish, and they are creating this problem. And these brutish people will give others brutish nature. So be careful. Those who have got the boots, better turn them out. Just don't do any more of this. Just stop it. All right? We have to have self-discipline. These people, look at these people. No problem, no problem. Such love, such organizing capacity. How much? From 3 o'clock they were waiting here for me. 3 o'clock. And we ended up, you see, they came back by 3 o'clock. 12 hours. Again today they are back. And they are engineers, they are doctors, they are everything. At least everybody is a graduate. At least minimum. It's true that in England, even a garbage cleaner gets more money than these people can get. But what? So what? Are they going to carry their money with them or their bathrooms and their comforts? All these mythical ideas you must give up. This is another world, that's another world. You have to adjust yourself to this world. தாயே, தாங்கள் கூறிய கூற்றில் இருக்கின்ற நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை எங்களுக்கு தருபவர் தாங்களே ஆவீர். அதன் மூலம் நாங்கள் எங்களின் செயல்களில் அதை செயலாற்றுவதற்கு சரியான பாதையில் நாங்கள் செல்வதற்கும் தாங்களே எங்களை வழிகாட்டுகிறீர்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களுக்கான தூய்மையான அறிவை தந்து நுட்பத்தை புரிந்து கொண்டு எங்களின் இம்மாய் உலகிலிருந்து காப்பாற்றுபவரும் தாங்களே ஆவீர். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், அந்த தியானத்தை நாங்கள் செய்வதற்கு அனுமதி அளித்ததற்கும், தங்களின் அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.